அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் எடுத்த ஒரு vlog தான். ஈவினிங்னாலே நம்ம டீயோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டீ போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ ஷூட் பண்ண அன்னைக்கு வந்துட்டு சாட்டர்டே, அதுக்கு மறுநாள் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு. இவங்களுக்கு அடுத்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகுது. என் பையன் வந்து 5th கிரேட்லேருந்து இப்போ 6th போகிறான். ஏப்ரல்லே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பெருநாள் லீவும் அதோட முடிஞ்சு, எக்ஸாம் முடிஞ்சு, அந்த பெருநாள் லீவ் எல்லாம் முடிஞ்சு அந்த சண்டே தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் சாட்டர்டே வந்து அந்த ஸ்கூலுக்காகவே ரெடி ஆகிட்டு இருந்தோம். அவனுக்கு பேக் வாங்கினது, அப்புறம் பேக்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவன் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் எல்லாம் எடுத்து வச்சாச்சு பேக்கில். அன்றைக்கி வந்து நம்ம அன்றைக்கி தான் தோசை மாவு அரைக்கிறது, ஆப்ப மாவு எதாவது அரைக்கணும்னா அன்றைக்கி சாட்டர்டே தான் அரைச்சி வச்சுருவேன். எனக்கு அப்போ அந்த வாரத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சாட்டர்டே ஃபுல்லாக சண்டேக்காக தான் ரெடி ஆகும், அந்த வீக்காக அப்படி ரெடி ஆகுது. கடைக்கு போனால் போயிட்டு வந்துடுறது, வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னா வாங்கி வச்சுருவேன் அன்றைக்கி. ஸோ அன்றைக்கி வந்து தோசை மாவு காலையில் எழுந்திரிச்ச உடனே ஊற போட்டிருந்தேன். ராகி தோசைக்கும் வெள்ளை தோசை ரெண்டுக்குமே ஊற போட்டிருந்தேன். அது சரி ஒரு 5 மணி வாக்கில் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன், அதை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப நாள் கழித்து ஸ்கூல் ஆரம்பித்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் மூட் அவுட்டாக தான் இருந்தது. ஸ்கூல் போகணும், புது கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சும்மா ஒரு பயமும் இருந்தது, ஆசையும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பயம்தான் நிறைய இருந்துச்சு அவங்ககிட்ட. அப்படி நாங்கள் எங்கள் ஸ்கூல் வேறு அவனுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். புது ஸ்கூல்னால அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக இருந்தது. கொஞ்சம் நானும் அவங்க பாப்பாவும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்படி இல்லை, இப்படி இருக்கா, அவனுக்கு பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதெல்லாம் ஒரு 2-3 நாளில் செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிடலான்னு சொல்லி, நான் உளுந்துக்கு அப்பப்போலாம் தண்ணி தெளிச்சுலாம் அரைக்க மாட்டேன். மொத்தமாகவே ஃபஸ்ட்டே தண்ணியை ஊற்றிட்டு உளுந்தை போட்டுருவேன். போட்டுட்டு ஒரு 15-20 நிமிஷம் அதுக்குள்ளேயே அரைஞ்சிரும். அந்த டைம் வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே வலிச்சிடுவேன். இடையில வேணால் கொஞ்சம் அந்த ஓரத்தில் ஒட்டியிருக்கிறது மட்டும் கொஞ்சம் ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டோன்னா நல்லா அரைஞ்சி பொங்கி வந்துடும். ஸோ அதனால் டீயை ஊற்றி கொடுத்துட்டு எனக்கு டீயை ஆற வச்சுட்டு, அதனால் நான் மற்றபடி மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி கடைக்கும் போக வேண்டியது இருந்தது. சரி மத்தியானமே போகிறது தான், மத்தியானம் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு பார்த்தா கொஞ்சம் எனக்கு உடம்பு முடியல. அதனால் நான் படுத்துட்டேன் கொஞ்சம் நேரம், டேப்லெட் போட்டு படுத்தாச்சு. அதனால் எந்திரிச்சு சரி ஈவினிங் போய்க்கலாம் அப்படின்னு. கொஞ்சம் கூட்டத்தை நினச்சா பயமாக தான் இருந்துச்சு. மறுநாள் ஸ்கூல் இருக்குது, எல்லாம் அவங்க பேக் டு ரொட்டீன் வர்றதுக்கு நிறைய கூட்டம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் கடையில் கரெக்டாக இருந்துச்சு, பார்க்கிங் கரெக்டாக கிடச்சிது, கடையில் கூட்டமும் கரெக்டாக இருந்தது. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து அங்கே வேறு கிளம்பணும். எங்களுக்கு இன்னும் அந்த ரமதான் டைமில் அது ஈது முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு இன்னும் அந்த டைமிங் எல்லாமே செட் ஆகவே இல்லை. அப்படியே போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பசங்க லீவில் இருக்கிறதுனால தூங்குறதுக்கு லேட்டாக எழுந்திரிச்சிட்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் ஸ்கூல் திறந்தால் தான் ஒரு ரொட்டீனுக்கு வரும். அது ஃபஸ்ட் நாளே வந்து காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க கிளம்பணும், எப்படி எந்திரிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சொல்லிட்டேன் சீக்கிரம் படுத்திங்கன்னா தான் சீக்கிரம் எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு அப்படியே பழகுனது, லீவ் ஃபுல்லாக அப்படியே இருந்தது, அவங்களுக்கு கஷ்டம்தான். ஒரு நாள் போயிட்டு வந்துட்டாங்கன்னா அப்புறம் சரியாக வந்துடும். கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்தில் வந்து உளுந்து அரைஞ்சி வந்துருச்சு. அதனால் அதை வலிச்சு எடுத்துட்டேன். அப்புறம் என்னோடய சின்ன பையனுக்கு ராகி ஊற வச்சுருந்தேன், அவனும் தூங்கி முடிச்சிட்டான். அதனால் அவனுக்கும் அதை சாப்பாடை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதை ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் வெந்நியும் பக்கத்தில் வச்சுக்குவேன். இப்படி ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா லைட்டாக வெந்நீர் ஊற்றி கொஞ்சமாக நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். அப்புறம் எனக்கு டீ காரி இருந்துச்சு வீட்டில். ஸோ டீ காரி எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன். ஸோ நான் அதை சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. வந்துட்டு ராகி மாவையும் அரிசியை அரைக்க போட்டுட்டேன். அரிசி டக்குன்னு அரைஞ்சிரும், அது ஒரு 10 நிமிஷத்துலேயே அரைஞ்சிரும். இப்போ இங்கே சம்மர் ஆரம்பிச்சதுனால டக்குன்னு புளிச்சிரும். ஏன்னா அந்த குளிர் டைமில் புளிக்க வைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் என்ன பண்ணேன், பழைய மாவு வச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது ஈஸியாக புளிச்சிட்டு. சரி இப்போலாம் வந்து ரொம்ப புளிச்சிரும். அதனால் என்ன பண்ணுவேன், ஒரு டப்பாவில் மட்டும் புளிக்க வச்சுட்டு 2 டப்பாவில் புளிக்காத மாவு ஃப்ரிட்ஜில் ஸ்டாக்கு வச்சுருவேன்.
தேவைப்படும் போது மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ராகிக்கு மட்டும் எல்லாமே ஒன்றாவே ஊற போட்டுருவேன். அரிசி, ராகி, அப்புறம் உளுந்து 3யும் ஒன்றாவே ஊற போடுறதுனால அது ஈஸியாக அரைச்சிடலாம். மொத்தமாக போட்டு அரைச்சிடலாம். இதுக்கு வந்து நல்லா மையாக அரையணும். ராகி தோல் வந்து கொஞ்சம் அரைய லேட் ஆகும்னா கொஞ்சம் நல்லா மையாக அரையிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி ராகி மாவு வந்து நல்லா புளிச்சிரும், டக்குன்னு புளிச்சிரும். உப்பு போட்டு மாவெல்லாம் விரவி எடுத்து வச்சுட்டேன். புளிக்கிறதுக்கு வெளியே எடுத்து வச்சுட்டு, புளிக்காமல் இருக்க டப்பா அந்த மாவை வந்து டப்பாவில் ஊற்றி தனியாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, எல்லாம் எம்டியாக தான் இருக்குது. வெறும் மல்லி இலை, ஒரே முட்டைக்கோஸ் இருக்குது, வேறு ஒரு காயுமே இல்லை. தக்காளி 2 கிடந்துச்சு, அவ்வளோதான். சரி போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்கள மட்டும் வாங்கிட்டு வரதா ஃபஸ்ட்டு பிளான். அப்புறம் வெஜிடபிள் நம்ம போனால் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் பார்த்து வாங்கி வச்சுக்கலாம். இப்போ வெறும் வெங்காயம், தக்காளி, பால், முட்டை அந்த மாதிரி கறி, மீன் எது வாங்கினா அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் நான் போனால் கொஞ்சம் எனக்கு ஒரு ஐடியா வரும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதனால் நானே போயிட்டேன். வந்து நைட்டு டின்னருக்கு வேறு ரெடி பண்ணணும். அதனால் வந்து சரி கொஞ்சம் பாத்திரம்லாம் கிடந்துச்சு, கழுவி வச்சுட்டு போயிடலாம். வந்த உடனே சமையல் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் கழுவி வச்சுட்டு கிளம்பி போயாச்சு. மெயினாக இந்த கிரைண்டர் கழுவு போடும்போது சிங்கில் இருந்து பாத்திரமே இருக்கக்கூடாது, இல்லை ரொம்ப இடஞ்சலாக இருந்த மாதிரி இருக்கும். எப்பவும் போல் வஃபாவுக்கு தான் இன்றைக்கும் திங்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தோம். வீட்டிலேருந்து ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால வேறு எந்த கடைக்குமே போக மனசே வரமாட்டேங்குது, டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. இப்போவும் ரெகுலராக வாங்குகிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். நான் வெஜிடபிள் செக்ஷன் வந்துடுவேன். வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வேணால் நான் எடுத்துருவேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இங்கே போயிடுவாங்க, மீன் செக்ஷன் போயிட்டாங்கன்னா அவங்க மீன் இருந்தால் பார்த்து வாங்கிட்டு, கறி, சிக்கன் அந்த இதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது ரெண்டாக பிரிஞ்சிருப்போம். சரி 2 பேரும் ஒரே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சிடுவோம். அவங்க போய் அது மீனும் கறியும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ் வாங்கி நான் கொடுத்துட்டேன்னா அவங்க பில் போட்டு எடுத்துடுவாங்க. தேங்காய் எப்போவுமே திருவியும் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி முழுசாகவும் இருக்கும். திருவினா கொஞ்சம் ரேட்டு கூடுதல்.
அன்றைக்கி வந்து திருவின பாக்ஸ் இல்லை, அதனால் திருவாமல் 2 தேங்காய் முழு தேங்காய் மட்டும் எடுத்துக்கிட்டேன். என் பையனும் எடுத்து போட ஆசைப்படுவான். ஸோ அதனால் அவனுக்கும் கொஞ்சம் கவர் பிச்சுட்டு வந்து நானும் எடுத்து போடுறேன் அப்படிமா. அன்றைக்கி வெண்டைக்காலாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. இனிமேல் தான் ஸ்டாக் வருமா என்னன்னு தெரில. ஆனால் இருக்கிறதுலே கொஞ்சம் பார்த்து பிறக்கினேன், நல்ல வெண்டைக்காவாக பார்த்து பிறக்கினேன். சரி வந்ததோடு வாங்கினா தான் உண்டு, அப்புறம் இதுக்குன்னு மெனக்கிட்டலாம் அலைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்ததோடு எனக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் கிடைச்சதோ எல்லாம் வாங்கிட்டேன். ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லை அன்றைக்கி, கொஞ்சம் இதாக தான் இருந்தது. பச்சை மிளகாலாம் சுத்தமாகவே இல்லை, அந்த சின்ன பச்சை மிளகாலாம் சுத்தமாக இல்லை. எனக்கு வீட்டில் இருந்ததுனால நான் அது வாங்கலை. இந்த பரபரப்பில் வந்துட்டு நாங்கள் வந்து மீன் வாங்கின கவரை வந்து வச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் திரும்ப போய் உள்ளே போய் திரும்ப மீன் தனியாக பில் போட்டு வாங்கிட்டு வந்தாங்க. வெட்டை கொடுத்துருந்தது, ஆனால் வாங்காமல் மறந்து வெளியே வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து அன்றைக்கி இடியாப்பம் பாயாதான். ஸோ காலை அவிய போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அவிய போட்டுட்டேன். ஒரு 20 நிமிஷம் கிட்ட அவிய போட்டுருவேன் லோ ஃப்ளேமில். அவிய போட்டுட்டு திரும்ப நம்ம வெங்காயம் தக்காளி இப்போ இது சில்லி பவுடர் போடலை, வெறும் மல்லித்தூள் பச்சை மிளகா அப்புறம் தேங்காய் கொஞ்சமாக கேஷும் அரைச்சி ஊற்றி ஒரு பாயா மாதிரி வச்சாச்சு. இடியாப்பம் வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. என் ஹஸ்பண்டுக்கு இடியாப்பம் ரொம்ப பிடிக்கும். நான் அவங்களுக்காக தான் பண்ணுவேன். நானும் சாப்பிடுவேன், சாப்பிட மாட்டேன்னா இல்லை, நான் ரொம்ப விருப்பம் கிடையாது சாப்பிட்ணும் அந்த மாதிரி. என் பசங்களுக்கும் அவ்வளோவா இப்போ பிடிக்க மாட்டேங்குது. இடியாப்பமா ஆப்பமா அப்படின்றாங்க. தோசைனா சாப்பிட்றாங்க, இடியாப்பம் ஆப்பம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆனால் வேறு வழியில் சாப்பிட்ருவாங்க. அதாவது ஊட்டணும், கொஞ்சம் உட்காந்து ஊட்டிட்டேன்னா சாப்பிட்ருவாங்க. ஊர்லேருந்து கொண்டு வந்த இடியாப்பமாவையும் காலி பண்ணோம்ல, அதனால் இடியாப்பம் வந்து அப்பப்போ வச்சுக்கிறது. இப்படி தான் எங்களோட டே அன்னைக்கு போச்சு. என்கிட்ட இந்த 3 தட்டு ஸ்டாண்டு தான் இருக்குது. ஒரு 5 தட்டு 6 தட்டு ஸ்டாண்டு இருந்தால் கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடியும். அது பார்த்தா வாங்கணும். முதல்ல நாங்கள் சின்ன ஃபேமிலியாக இருக்கும்போது வாங்கினது, இப்போ பெரிய ஃபேமிலி ஆகிட்டோம். அதனால இனி பார்த்தா கொஞ்சம் அது பெரிய ஸ்டாண்டு வாங்கணும். இந்த 3 அவிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் டைம் ஆகுது. சரியா போயிட்டோன்னா கொஞ்சம் டைம் இழுக்க தான் செய்யுது. ஆனால் இந்த பாயாக்கும் இந்த இடியாப்பத்துக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.